இரவின் அமைதி அந்த பிரம்மாண்டமான வீட்டை மெல்ல சூழ்ந்து கொண்டிருந்தது. வரவேற்பறையில் வீசிய மிதமான நறுமணமும் சுவர்களில் தொங்கிய குடும்ப புகைப்படங்களும் அந்த வீட்டில் நிறைந்திருந்த அன்பை வெளிப்படையாக சொன்னன. பிரியா சமையலறையில் இரவு உணவிற்கான ஏற்பாடுகளை செய்து முடித்துவிட்டு ஹாலுக்கு வந்தாள். அவளுடைய முகத்தில் எப்போதும் இருக்கும் அந்த அமைதியான புன்னகை மாறாமல் இருந்தது. அதே நேரம் கார்த்திக் தனது மடிக்கணினியில் தீவிரமாக ஏதோ ஒரு புதிய ரியல் எஸ்டேட் திட்டத்தின் வரைபடத்தை பார்த்து கொண்டிருந்தான். கார்த்திக்கின் உழைப்பும் தொழிலில் அவனுக்கு இருக்கும் நேர்மையும் தான் குறுகிய காலத்தில் அவனை ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக உயர்த்தி இருந்தது. இன்னும் எவ்வளவு நேரம் வேலை பார்ப்பீங்க கார்த்திக்? சாப்பிட்டுட்டு அப்புறம் பாருங்களேன் என்று அன்போடு நினைவுறுத்தினாள் பிரியா. கார்த்திக் மடிக்கணினியை மூடி வைத்துவிட்டு சற்றே களைப்பான கண்களோடு பிரியாவை பார்த்து புன்னகைத்தான். இந்த புதிய ப்ராஜெக்ட் மட்டும் முடிஞ்சா நம்ம நிறுவனத்தோட அடுத்த கட்ட வளர்ச்சி ரொம்ப பெருசா இருக்கும் பிரியா. அதுதான் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்றான். அப்போது மாடியிலிருந்து ஓடி வந்த மகன் கவின், அப்பா, அம்மா பண்ணின பாயாசம் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்களும் சீக்கிரம் சாப்பிடுங்க என்று கார்த்திக்கின் கைகளை கட்டி கொண்டான். கவினை தூக்கி அணைத்து கொண்ட கார்த்திக்கின் முகத்தில் இருந்த களைப்பு கன பொழுதில் மறைந்தது. அருகில் அமர்ந்திருந்த கார்த்திக்கின் தாய் மீனாட்சி அம்மாள் பேரனையும் மகனையும் ஆசையோடு பார்த்து, குடும்பத்தோட நிம்மதியும் சந்தோஷமும் தான்பா ஒரு மனுஷனுக்கு உண்மையான சொத்து. கடவுள் புண்ணியத்துல நம்ம குடும்பம் எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கு என்று வாழ்த்தினார். இரவு உணவு முடிந்த அனைவரும் உறங்க சென்றனர். பால்கனியில் வந்து நின்ற பிரியா குளிர்ந்த காற்றில் நிலவின் வெளிச்சத்தை பார்த்தபடி நிற்க கார்த்திக் பின்னிருந்து வந்து அவள் துகள்களை தொட்டான். என்ன யோசனை பிரியா? எதுவும் இல்லை கார்த்திக், நம்ம குடும்பம், கவின், அத்தை, உங்களோட இந்த அன்பு, இந்த வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருக்குன்னு யோசிச்சேன். இந்த சந்தோஷம் என்றைக்கும் மாறாம இருக்கணும் என்றாள் பிரியா நெகிழ்ச்சியுடன். கார்த்திக் அவளது கைகளை பற்றி கொண்டு, கண்டிப்பா பிரியா, உன்னையும் நம்ம குடும்பத்தையும் கண்ணின் மணி போல பார்த்துக்கிறது தான் என்னோட முதல் வேலை என்று உறுதியளித்தான். வானில் நிலவு முழுமையாக மலர்ந்து ஒளி வீசி கொண்டிருந்தது. எந்த ஒரு பெரிய புயலுக்கும் முன்னால் அது ஒரு அமைதி நிலவுமே, அதுபோலவே பிரியா கார்த்திக்கின் வாழ்வில் காத்திருக்கும் அதிர்ச்சிகளை பற்றிய எந்த அறிகுறியும் இன்றி அந்த இரவு மிகவும் அழகாகவும் அமைதியாகவும் விடை பெற்றது. மறுநாள் காலை கதிரவனின் பொன்னிற கதிர்கள் அந்த வீட்டின் கண்ணாடி ஜன்னல்கள் வழியே ஊடுருவி வீட்டின் குளுமையை இதமாக மாற்றின. சமையலறையிலிருந்து வரும் ஃபில்டர் காஃபியின் நறுமணம் வீடு முழுவதும் பரவி இருந்தது. வழக்கம் போல அதிகாலையிலேயே எழுந்துவிட்ட மீனாட்சி அம்மாள் பூஜை அறையில் விளக்கேற்றிவிட்டு சமையலறையின் பணிகளை கவனித்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கே வந்த பிரியா, காலை வணக்கம் அத்தை, காஃபி போட நான் வரதுக்குள்ள நீங்க ஏன் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க என்று கேட்டபடியே சமையலறைக்குள் நுழைந்தாள். மீனாட்சி அம்மாள் அன்பான புன்னகையுடன் அவளது தோலை தட்டி கொடுத்து, என் செல்ல பொண்ணுக்கு சேவை செய்யறதுல எனக்கு என்ன குறைச்சல் பிரியா? நீ எப்பவுமே என் மருமகளா இருந்ததில்லை. என் வயிற்றுல பிறக்காத என் இரண்டாவது பெண்ணாதான் உன்னை நினைக்கிறேன் என்றார் பாசத்துடன். அந்த வார்த்தைகளில் இருந்த ஆழமும் உண்மையும் பிரியாவின் கண்களை ஈரமாக்கியது. பல வீடுகளில் மாமியார் மருமகள் உறவு என்பது ஒரு முள்ளின் மீது நடப்பதைப் போல முரண்பாடுகள் நிறைந்ததாக இருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறாள். ஆனால் தன் வாழ்வில் மீனாட்சி அம்மாள் ஒரு தாயாகவே மாறி அவளது அத்தனை கவலைகளையும் தன் அன்பு தாய்மையால் போக்கியிருந்தார். கார்த்திக் ரியல் எஸ்டேட் தொழிலில் மும்மரமாக இருந்தாலும் பிரியாவுக்கு எந்த ஒரு தனிமையும் குறையும் தெரியாமல் பார்த்து கொள்வது இந்த தாயின் அரவணைப்பு தான். சிறிது நேரத்தில் குளித்துவிட்டு தயாராகி வந்த கார்த்திக் தாயும் மனைவியும் பாசமாக பேசி சிரிப்பதைக் கண்டு மனதுக்குள் நிம்மதியடைந்தான். கவினோ தன் பள்ளி சீருடையை அணிந்து கொண்டு துள்ளி குதித்து வந்து, பாட்டி, எனக்கு என்ன டிஃபன் பண்ணிருக்கீங்க என்று கேட்க வீடே சிறுவர்களின் மழலை சிரிப்பால் நிறைந்திருந்தது. அனைவரும் ஒன்றாக அமர்ந்து காலை உணவை உட்கொண்டனர். ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளும் அந்த நேசமும் பிணைப்பும் அந்த வீட்டின் உண்மையான பலமாக இருந்தது. எந்த ஒரு கசப்புணர்வும் களங்கமும் இல்லாத அந்த சூழலில் வாழ்க்கை எப்போதும் இப்படியே அமைதியாக கடந்து செல்லும் என்று நம்பினாள் பிரியா. ஆனால் அந்த மகிழ்ச்சியான இல்லத்தின் கதவை தட்ட போகும் மாற்றங்களை பற்றிய எந்த முன் அறிவிப்பும் அப்போது அங்கே இல்லை. காலை உணவை முடித்துவிட்டு கார்த்திக் தனது அலுவலகத்திற்கு புறப்பட தயாராகி கொண்டிருந்தான். எப்போதும் வழக்கமான ஆடைகளை அணியும் கார்த்திக் அன்று மிகவும் கம்பீரமான ஒரு கோட் அணிந்திருந்தான். அவனது முகத்தில் ஒருவித பிரகாசமும் புதிய உத்வேகமும்
உத்வேகமும் பளிச்சிட்டன. பிரியா அவனுக்கு காஃபி டம்ளரை நீட்டியபடி, என்ன கார்த்திக், இன்னைக்கு ஏதோ பெரிய விஷயம் நடக்க போற மாதிரி உங்க முகமே சொல்லுதே என்று புன்னகையுடன் கேட்டாள். கார்த்திக் காஃபியை பருகியபடியே அவளது கைகளை பற்றி, ஆமா பிரியா, இன்னைக்கு என் வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான நாள். நம்ம கம்பெனியோட கனவு திட்டமான அந்த பெரிய ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் இன்னைக்கு கை கூடி வரப்போகுது. இது மட்டும் கையெழுத்தாயிடுச்சுன்னா தமிழ்நாட்டிலேயே முன்னணி நிறுவனங்கள் வரிசையில நம்ம நிறுவனமும் நிற்கும் என்றான் கண்கள் மின்ன. கார்த்திக்கின் உழைப்பும் அவன் தனது கனவிற்காக சிந்திய வேர்வையும் அருகிலிருந்து பார்த்தவள் பிரியா. சிறிய அளவில் தொடங்கப்பட்ட அவனது தொழில் அவனது கடின உழைப்பாலும் நேர்மையாலும் மட்டுமே இந்த அளவுக்கு உயர்ந்துள்ளது என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். கணவனின் இந்த அசுர வளர்ச்சியை கண்டு அவளது உள்ளம் பெருமிதத்தால் பூரிப்படைந்தது. கடவுள் கண்டிப்பா உங்க உழைப்புக்கு நல்ல பலனை தருவார் கார்த்திக். உங்களோட இந்த நேர்மையும் நம்பிக்கையும் தான் உங்களை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. எல்லாமே நல்லபடியாவே நடக்கும் என்று மனதார வாழ்த்தினாள் பிரியா. அப்போது அங்கே வந்த மீனாட்சி அம்மாள் கார்த்திக்கின் தலையில் கை வைத்து, என் மகனோட உழைப்பு என்னைக்கும் வீண் போகாதுப்பா, அந்த பரம்பொருள் உனக்கு துணையா இருப்பாரு என்று கூறி விபூதியை அவன் நெற்றியில் இட்டு ஆசிர்வதித்தார். குடும்பத்தின் ஆசியோடும் மனைவியின் அன்பு வாழ்த்தோடும் கார்த்திக் தனது காரை நோக்கி நடந்தான். அவன் கார் வீட்டை விட்டு வெளியேறும் வரை பால்கனியில் நின்று வழி அனுப்பிய பிரியாவின் மனதில் நம்பிக்கை சிறகுகள் விரிந்தன. கார்த்திக்கின் கனவுகள் அனைத்தும் நனவாகி தங்கள் குடும்பம் மேலும் பல உயரங்களை தொடும் என்ற எண்ணம் அவள் மனதை நிறைத்திருந்தது. தொழிலில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல துடிக்கும் கார்த்திக்கின் இந்த நம்பிக்கை பயணம் அவர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட புதிய திருப்பங்களை கொண்டு வரப்போகிறது என்பதை அறியாமல் அந்த நாள் புதிய எதிர்பார்ப்புகளுடன் விடிந்தது. நள்ளிரவு மணி 12 கடந்திருந்தது. வீட்டின் அனைத்து அறைகளும் உறக்கத்தின் அரவணைப்பில் அமைதியாக இருந்தன. பகலில் நிலவிய ஆரவாரமும் மகிழ்ச்சியும் மறைந்து வீட்டின் மூலை முடுக்குகளில் எல்லாம் நிசப்தம் ஆதிக்கம் செலுத்தியது. பிரியாவுக்கு திடீரென விழிப்பு தட்டியது. அறையின் ஜன்னல் வழியே லேசான காற்று வீசி கொண்டிருந்தது. அருகில் படுத்திருந்த கார்த்திக் ஆழ்ந்து தூங்கி கொண்டிருப்பதை ஒரு முறை பார்த்தவள் மீண்டும் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு கண்மூட முயன்றாள். அப்போது அந்த அமைதியை கிழித்து கொண்டு கார்த்திக்கின் அலைபேசி காதுகளை பிளக்கும் ஒளியுடன் அலறியது. நள்ளிரவில் வரும் போன் கால் என்றாலே ஏதோ விபரீதம் என்ற அச்சம் அனைவரின் மனதிலும் தோன்றும். அதே நடுக்கம் பிரியாவின் நெஞ்சிலும் எழுந்தது. கார்த்திக் பதறி அடித்துக்கொண்டு விழித்து அலைபேசியை எடுத்து தன் காதில் வைத்தான். ஹலோ என்ற குரல் தூக்க கலக்கத்துடனும் ஒருவித எதிர்பார்ப்புகளுடனும் வெளிவந்தது. மறுமுனையில் பேசிய நிறுவனத்தின் காவலாளி அல்லது மேலாளரின் குரல் படபடப்புடன் ஒலித்தது. சார், உடனே கம்பெனிக்கு கிளம்பி வாசல் ஆபீஸ்ல பிரதான அலுவலகத்துல திடீர்னு தீ விபத்து. கார்த்திக் அதிர்ந்து போய் கட்டிலில் இருந்து சட்டென எழுந்து அமர்ந்தான். என்ன சொல்றீங்க? தீயா? எப்படி எப்படி திடீர்னு தீ பிடிக்கும் என்று அவனது குரல் நடுங்கியது. தெரியல சார், ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி தான் தெரியுது. ஆனா ஃபயர் என்ஜின் வரதுக்குள்ள முக்கியமான ஆவணங்கள் இருந்த முதல் தளம் முழுவதுமா எரிஞ்சு சாம்பலாகிடுச்சு சார். கார்த்திக்கின் கையில் இருந்த அலைபேசி நழுவ பார்த்தது. தான் பல வருடங்களாக கஷ்டப்பட்டு ரத்தமும் வியர்வையுமாக சேர்த்து கட்டி எழுப்பிய கனவு கோட்டை கண்முன்னே எரிந்து சாம்பலாகிறது என்ற செய்தி அவனுக்கு பேராபத்தாக வந்து விழுந்தது. அவனது முகம் வெளிரி போய் நெற்றியில் வியர்வை துளிர்த்தது. அலைபேசி இணைப்பை துண்டித்த கார்த்திக்கின் வெறிச்சோடிய முகத்தை பார்த்து பிரியா அலறி அடித்து கொண்டு எழுந்தாள். என்னங்க, என்னாச்சு? யாரு போன் பண்ணது என்று அவனது கைகளை பற்றியபடி பதறினாள். கார்த்திக்கால் உடனடியாக வார்த்தைகளை வெளியே வர வைக்க முடியவில்லை. அவனது கண்கள் கலங்கி உதடுகள் துடித்தன. பிரியா, நம்ம ஆஃபீஸ் தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு. என்னோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் முக்கியமான ப்ராஜெக்ட் ஃபைலும் எல்லாமே போயிடுச்சு பிரியா என்று கூறிவிட்டு தன் முகத்தை பொத்தி கொண்டு சோகத்தில் சரிந்தான். பகலில் சிறகடித்து பறந்த நம்பிக்கைகள் அனைத்தும் அந்த ஒற்றை குறுஞ்செய்தியால் ஒரே நொடியில் கருகி போயின. அந்த நள்ளிரவு அமைதியில் கார்த்திக்கின் தவிப்பும் பிரியாவின் மௌன அழுகையும் அந்த வீட்டின் சுவர்களை நனைத்தன. பிரியாவின் நெஞ்சில் அடித்த இடி மின்னல் போன்ற அந்த துயரம் இனி வரவிருக்கும் கடுமையான
கடுமையான புயலுக்கான முதல் எச்சரிக்கையாக அமைந்தது. இரவின் எஞ்சிய நொடிகள் நரக வேதனையாக கழிந்தன. விடிந்தும் விடியாத அதிகாலை சூழலில் கார்த்திக் தனது காரை அதிவேகமாக செலுத்தி கொண்டு அலுவலகத்தை நோக்கி பறந்தான். அவனுடன் பிரியாவும் கலங்கிய கண்களோடு சென்றாள். அலுவலக வளாகத்தை நெருங்கிய போதே காற்றில் பரவியிருந்த கருகிய நெடியும் புகை மூட்டமும் அவர்களின் நெஞ்சை அடைத்தன. கார் நின்றதும் கார்த்திக் பதறி அடித்துக்கொண்டு ஓடினான். அங்கே அவன் கண்ட காட்சி அவனது இதயத்தையே நிறுத்திவிட்டது. நேற்றைய நாள் வரை கம்பீரமாக பலரின் உழைப்பு கூடமாக நின்றிருந்த அந்த பிரம்மாண்ட கட்டிடம் இன்று வெறும் கரிய எலும்புக்கூடாக காட்சியளித்தது. தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்த போராடி கொண்டிருந்தனர். பல வருட உழைப்பில் உருவாக்கிய கனவு ஆபீஸ் ஒரே இரவில் சாம்பலாகி கிடந்ததை கண்ட கார்த்திக் முழங்காலிட்டு தரையில் சரிந்தான். கார்த்திக், உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக்கோங்க என்று பிரியா அவனது தோள்களை பற்றி அழுது கொண்டே தேற்ற முயன்றாள். ஆனால் விதி அங்கு இன்னும் ஒரு பேரடியை காத்திருக்க வைத்திருந்தது. சற்று நேரத்தில் தீயணைப்பு படையினர் கட்டிடத்தின் உட்பகுதியில் இருந்து ஒரு உடலை துணியால் மூடி வெளியே கொண்டு வந்தனர். அதை பார்த்ததும் கார்த்திக்கின் நெஞ்சு படபடத்தது. அங்கே நின்றிருந்த காவல் அதிகாரி கார்த்திக்கின் அருகே வந்து, சார், ஆபீஸ் உள்ளே உங்களோட நம்பிக்கையான மேலாளர் கணேஷ் இருந்திருக்காரு. நள்ளிரவு நேரத்துல முக்கியமான ஃபைல்ஸை காப்பாற்ற முயலும் போது புகையில மூச்சு திணறி இறந்துட்டாரு என்று சோக செய்தியை கூறினார். கணேஷ் கார்த்திக்கின் தொண்டையிலிருந்து அலறல் சத்தம் மட்டுமே வந்தது. தன் நிறுவனத்தின் கோடிக்கணக்கிலான நிதி சேதத்தை விட தன்னை மட்டுமே நம்பியிருந்த தன் குடும்பத்தில் ஒருவராக பழகிய மேலாளர் கணேஷின் உயிர் பலி கார்த்திக்கை அறவே நிலைகுலைய செய்தது. கணேஷின் மனைவி சந்தியா மற்றும் குழந்தைகளை நினைத்து பார்த்தபோது அவனுக்கு கை கால் நடுங்கியது. செய்தி கேட்டு தவித்து போன மீனாட்சி அம்மாள் வீட்டிலேயே கதறி அழுதார். ஒரே இரவில் சீரும் சிறப்புமாக இருந்த குடும்பத்தில் பெருஞ்சேதமும் உயிர் பலியும் விழுந்து அந்த வீட்டின் சந்தோஷ வெளிச்சத்தையே அணைத்து விட்டது. ஆனந்தவனமாக இருந்த பிரியா கார்த்திக்கின் வாழ்க்கை இப்போது மீட்பதே கடினம் எனும் அளவிற்கு பெருந்துயரத்தின் கரிய நிழலில் மூழ்கியது. தீ விபத்தின் கரிய வடுக்கள் அலுவலக சுவர்களில் மட்டுமின்றி கார்த்திக்கின் மனதிலும் ஆழமான காயங்களை ஏற்படுத்தியிருந்தன. தொழில் ரீதியான பெரும் நிதி இழப்பு, அதைவிட மேலாக தன் மேலாளர் கணேஷின் மறைவு தந்த குற்ற உணர்ச்சி ஆகியவை அவனை முற்றிலுமாக முடக்கி இருந்தன. சில நாட்கள் உணவின்றி உறக்கமின்றி அறையிலேயே அடைக்கப்பட்டு கிடந்த கார்த்திக்கை பார்த்து பிரியா மனமுடைந்து போனாள். ஆனால் குடும்பத்தின் தூணாக இருக்க வேண்டிய கணவன் இப்படி தளர்ந்து போனால் ஒட்டுமொத்த குடும்பமும் சரிந்துவிடும் என்பதை அவள் உணர்ந்தாள். அன்று மாலை கார்த்திக்கின் அருகே வந்து அமர்ந்த பிரியா அவனது கரங்களை இறுக பற்றினாள். கார்த்திக், நடந்தது மிக பெரிய இழப்புதான், அதை யாராலும் மறுக்க முடியாது. கணேஷ் அண்ணனோட இழப்பு நமக்கு ஆறாத வடுதான். ஆனா இப்படியே நீங்க முடங்கி போயிருந்தா உங்களை நம்பி இருக்கிற நம்ம குடும்பமும் நம்ம கம்பெனி ஊழியர்களும் என்ன ஆவாங்க என்று மென்மையான அதே நேரம் உறுதியான குரலில் கேட்டாள். கார்த்திக் கலங்கிய கண்களோடு அவளை பார்த்தான். எல்லாமே போச்சு பிரியா. பல வருஷ உழைப்பு, நம்பிக்கை, என் மேலாளரோட உயிர் எல்லாத்தையும் ஒரே நாள்ல இழந்துட்டு நான் எப்படி மறுபடியும் ஆரம்பிப்பேன் என்று தவித்தான். உங்ககிட்ட இருந்த பணம், ஆவணங்கள், கட்டிடம் வேணா எரிஞ்சு போயிருக்கலாம் கார்த்திக். ஆனா உங்ககிட்ட இருக்கிற திறமையும் நேர்மையும் உழைப்பும் எரியல. பூஜ்ஜியத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த உயரத்தை தொட்டவர் நீங்க. உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. உங்க தொழிலை மறுபடியும் சீரமைக்கிறது தான் இறந்து போன கணேஷ் அண்ணனுக்கு நாம செய்யற உண்மையான அஞ்சலி என்று தைரியமூட்டினாள் பிரியா. பிரியாவின் வார்த்தைகளும் அவளது கண்களில் தெரிந்த அசையாத நம்பிக்கையும் கார்த்திக்கிற்குள் ஒரு புதிய வெளிச்சத்தை பாய்ச்சின. வீழ்ந்து கிடந்த இடத்திலேயே முடிந்துவிடக் கூடாது, மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும் என்ற வீரியம் அவனுக்குள் பிறந்தது. அன்றைய தினமே கார்த்திக் தனது முகத்தை துடைத்து கொண்டு புதிய வேகத்துடன் களத்தில் இறங்கினான். தற்காலிகமாக ஒரு சிறிய அலுவலக இடத்தை வாடகைக்கு எடுத்து எஞ்சிய ஊழியர்களை ஒன்றிணைத்தான். வங்கி கடன்கள், நிலுவையில் உள்ள திட்டங்கள், காப்பீட்டுத் தொகையை பெறுவதற்கான சட்டப்பூர்வ நடைமுறைகள் என அனைத்து வேலைகளையும் தீவிரமாக முடுக்கினான். பிரியாவும் வீட்டில் இருந்து அவனுக்கு தேவையான அனைத்து ஆதரவையும் தந்தாள். கார்த்திக் மீண்டும் தனது கம்பீரமான பயணத்தை தொடங்குவதைக் கண்டு மீனாட்சி அம்மாளின் மனமும் சற்று தேறியது. புயலுக்கு பின் மீட்டலும் இந்த முயற்சி கார்த்திக்கின் வாழ்க்கையில் மீண்டும் ஒளியை கொண்டு வரும் என்ற நம்பிக்கை பிரியாவின் மனதில் துளிர்விட்டது. நிறுவனத்தை சீரமைக்கும் பணிகள் ஒருபுறம் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தாலும் கார்த்திக்கின் அன்றாட பழக்க வழக்கங்களில் ஏதோ ஒரு விவரிக்க முடியாத மாற்றம்
மெல்ல தலை தூக்க தொடங்கியது. எப்போதும் பிரியாவிடம் வெளிப்படையாக இருக்கும் கார்த்திக் சமீப நாட்களாக தீவிர யோசனையுடனும் மன அழுத்தத்துடனும் காணப்பட்டான். பிரியா அதை தொழில் இழப்பினால் வந்த மனசுமை என்றுதான் முதலில் நினைத்தாள். ஆனால் அவனது நடத்தை நாளுக்கு நாள் இயல்பான நிலையை விட்டு விலகி சென்றது. அன்று நள்ளிரவு மணி 2 கடந்திருந்தது. திடீரென அருகில் கார்த்திக் இல்லாததை உணர்ந்து பிரியா விழித்து கொண்டாள். கட்டில் காலியாக இருந்தது. அறை கதவு சற்றே திறந்திருக்க பால்கனியிலிருந்து லேசான முணுமுணுப்பு சத்தம் கேட்டது. பிரியா மெதுவாக எழுந்து பால்கனியை நோக்கி சென்றாள். அங்கே கார்த்திக் இருட்டில் நின்று கொண்டு அலைபேசியில் மிக குறைந்த குரலில் யாரோ ஒருவரிடம் தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தான். நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை பத்தி வெளியே யாரும் பேசக்கூடாது. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. நான் கைமாற்றா ஏற்பாடு பண்றேன். ஆனா அந்த உண்மையோ ஆதாரமோ பிரியாவுக்கோ இல்ல போலீஸுக்கோ தெரியவே கூடாது. கார்த்திக்கின் பதற்றமான குரலும் அவன் பேசிய வார்த்தைகளும் இருளில் நின்றிருந்த பிரியாவின் நெஞ்சில் கூர்மையான முள்ளாக குத்தின. எந்த உண்மையை மறைக்க பார்க்கிறான் கார்த்திக்? என்னிடம் சொல்ல முடியாத ரகசியம் அவனுக்குள் என்ன இருக்கிறது? பிரியாவின் மனதுள் முதல் முறையாக சந்தேகத்தின் விசவிதை துளிர்விட்டது. பேசி முடித்ததும் கார்த்திக் பெருமூச்சுடன் அலைபேசியை துண்டித்து திரும்பிய போது வாசலில் நின்றிருந்த பிரியாவை பார்த்து அதிர்ந்து போனான். அவனது முகத்தில் ஒரு கணம் நடுக்கமும் பயமும் வந்து மறைந்தன. பிரியா, நீ இன்னும் தூங்கலையா என்று குரலை இயல்பாக்க முயன்றபடி கேட்டான். யாருக்கிட்ட கார்த்திக் இந்த நேரத்துல பேசிக்கிட்டு இருந்தீங்க? போலீஸுக்கு தெரியக்கூடாதுன்னு எதை பத்தி சொல்றீங்க? பிரியாவின் குரலில் கவலையும் சந்தேகமும் கலந்திருந்தன. கார்த்திக் சற்றே தடுமாறி அது வந்து ஆபீஸ் இன்சூரன்ஸ் கிளைம் விஷயம் பிரியா. லீகலா சில சிக்கல்கள் இருக்கு. அதைத்தான் அட்வொகேட் கிட்ட பேசிட்டு இருந்தேன். நீ எதுக்கும் தேவையில்லாம குழப்பிக்காத, போய் தூங்கு என்று பதற்றத்துடன் மழுப்பி விட்டு அறைக்குள் விரைந்தான். அவனது பதில் உண்மை இல்லை என்பதை அவனது கண்களே காட்டி கொடுத்தன. எப்போதும் தன் மனைவியிடம் எதையும் மறைக்காத கார்த்திக் இன்று முகத்தை பார்த்து பேச மறுப்பது பிரியாவிற்கு பெரும் வேதனையை அளித்தது. வானில் மேகமூட்டத்திற்கு நடுவே நிலவு மறைவது போல அவர்களின் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையிலும் சந்தேகத்தின் கரிய நிழல் படிய தொடங்கியது. பிரியாவின் மனதில் இருந்த அமைதி கலைந்து நடுநிசி மௌனத்தில் விடை தெரியாத கேள்விகள் எதிரொலிக்க தொடங்கின. அன்று காலை முதல் கார்த்திக்கின் ஒவ்வொரு அசைவிலும் ஒருவித பதற்றமும் ஒளிவு மறைவும் பளிச்சிட்டன. வழக்கமாக தன் அலைபேசியை ஹால் மேஜையிலேயே போட்டுவிட்டு செல்லும் கார்த்திக் இப்போது அதை ஒரு கணம் கூட தன் கையில் இருந்து விலக்கவே இல்லை. பாக்கெட்டிலேயே வைத்து கொண்டான். மேஜை மீது வைத்தால் கூட திரையை கீழ் நோக்கி வைக்கும் அளவுக்கு எச்சரிக்கையாக இருந்தான். மதிய உணவின் போது கார்த்திக்கின் அலைபேசிக்கு தொடர்ச்சியாக சில குறுஞ்செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன. திரையில் பெயர் ஏதும் திரையிடப்படாமல் வெறும் எண்கள் மட்டுமே மெளிர்ந்தன. அலைபேசியின் அதிர்வு சத்தம் கேட்கும் போதெல்லாம் கார்த்திக் உணவை உண்பதை நிறுத்திவிட்டு பிரியாவை திருட்டுத்தனமாக பார்த்துவிட்டு பதற்றத்துடன் அதை தன் பாக்கெட்டுக்குள் திணித்து கொண்டான். பிரியாவால் இதற்கு மேல் அமைதியாக இருக்க முடியவில்லை. சாப்பாட்டு தட்டை நகர்த்தி வைத்துவிட்டு நேராக அவனை கூர்மையாக பார்த்தாள். கார்த்திக், என்ன ஆச்சு உங்களுக்கு? கொஞ்ச நாளா நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. போன் வந்தா பயப்படுறீங்க, என்கிட்ட பேசுறதை தவிர்க்கிறீங்க, என்னிடம் இருந்து எதை மறைக்க முயல்றீங்க என்று அவளது குரலில் கவலையும் ஆத்திரமும் கலந்து வெளிப்பட்டது. கார்த்திக் நிமிர்ந்து பார்க்காமல், ஒன்றுமில்லை பிரியா, ஆபீஸ் விஷயம் நிறைய இருக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க கடன் கொடுத்தவங்கன்னு ஒரே அலைச்சல். அந்த மன அழுத்தத்துல தான் இருக்கேன். நீ தேவையில்லாம எல்லாத்தையும் சந்தேகப்படாத என்று அழுத்தமாக கூறினான். நான் சந்தேகப்படலை கார்த்திக், ஆனா நீங்க நடந்துக்கிற விதம் அப்படி இருக்கு. நேத்து ராத்திரி போன்ல பேசினது, இப்போ மெசேஜ் வந்ததும் பதறது. ஆபீஸ் வேலைன்னா என்கிட்ட மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நாம 2 பேரும் சேர்ந்து தானே எல்லா கஷ்டத்தையும் கடந்து வந்தோம். இப்ப மட்டும் ஏன் என்னைய அந்நியப்படுத்துறீங்க? பிரியா நியாயமாக கேட்ட கேள்விகளுக்கு கார்த்திக்கிடம் தெளிவான பதில் இல்லை. மாறாக தன் தடுமாற்றத்தை மறைக்க அவன் கோபத்தை கையில் எடுத்தான். போதும் பிரியா, எனக்கு 1008 பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீயும் போட்டு என் மண்டையை காய வைக்காத. எல்லாவற்றையும் உன்கிட்ட விலக்கிட்டு இருக்க எனக்கு நேரமில்லை. உணவை முழுமையாக கூட முடிக்காமல் கையை அலம்பிவிட்டு கிளம்பினான். அவன் சென்ற திசையையே பிரியா அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தாள். திருமணத்திற்கு பிறகு ஒரு நாள் கூட பிரியாவிடம் சத்தம் போட்டு பேசாத கார்த்திக் இன்று முகத்திற்கு நேராக கத்துவது அவளது இதயத்தை நொறுக்கியது. கார்த்திக் மறைக்க நினைக்கும் அந்த உண்மை தொழிலை பற்றியது மட்டும்தானா, அல்லது அதற்கு பின்னால் வேறு ஏதேனும் பேரதிர்ச்சி ஒளிந்திருக்கிறதா? பிரியாவின் மனதில் சந்தேக விதைகளுடன் சேர்த்து
பயத்தின் நிழலும் ஆழமாக பதிய தொடங்கியது. கார்த்திக்கின் திடீர் கோபமும் மாறாத நடத்தையும் பிரியாவின் இரவுகளை தூக்கமில்லாததாக மாற்றியிருந்தன. தான் உயிராக நம்பிய கணவன் ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை தன்னிடம் இருந்து மறைக்கிறான் என்ற உண்மை அவளை உள்ளுக்குள் சிறுக சிறுக கொன்று கொண்டிருந்தது. அன்று மதியம் கார்த்திக் அவசரமாக தனது அலைபேசியை வரவேற்பறை மேஜையிலேயே மறந்து வைத்துவிட்டு குளிக்க சென்றிருந்தான். பிரியா ஹாலில் அமர்ந்து யோசனையில் ஆழ்ந்திருந்த போது கார்த்திக்கின் அலைபேசி திரை ஒளிரத் தொடங்கியது. அறியாத ஒரு புதிய எண்ணிலிருந்து தொடர்பு அழைப்பு வந்து கொண்டிருந்தது. பிரியா அலைபேசியை எடுக்க தயங்கினாலும் தொடர் அழைப்பு காரணமாக கையில் எடுத்தாள். அந்த நேரத்தில் வங்கியில் இருந்து வந்த ஒரு குறுஞ்செய்தி திரையில் மிளிர்ந்தது. ஆர்வம் தாங்காமல் பிரியா அதை பார்த்தபோது அவளது இதயம் ஒரு கணம் நின்று நிதானித்தது. கார்த்திக்கின் தனிப்பட்ட வங்கி கணக்கிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பெண்ணின் கணக்கிற்கு மிக பெரிய தொகை பரிமாற்றம் செய்யப்பட்டிருந்தது. செய்தி திரையில் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. சந்தியா மேலாளர் கணேஷின் மனைவியா? பிரியா அதிர்ச்சியுடன் முணுமுணுத்தாள். அதே வினாடியில் மீண்டும் அந்த அறியாத எண்ணிலிருந்து குறுஞ்செய்தி வந்தது. கார்த்திக், நீங்க அனுப்பின பணம் வந்துருச்சு. ஆனா இந்த உண்மையை எத்தனை நாளைக்கு தான் பிரியா கிட்ட இருந்து மறைக்க போறீங்க? அந்த ஒற்றை செய்தி பிரியாவின் தலை மீது இடியென இறங்கியது. அவளது கைகள் நடுங்கின. கனகனவென கண்கள் கலங்க தொண்டை அடைத்தது. கார்த்திக் மறைக்கும் ரகசியத்திற்கும் சந்தியாவிற்கும் என்ன தொடர்பு? தீ விபத்தில் இறந்த கணேஷின் குடும்பத்திற்கு உதவி செய்வது தவறும் இல்லை, அதை மறைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் நள்ளிரவில் ரகசிய பேச்சு, வங்கியில் இருந்து பெருந்தொகை ரகசிய பரிமாற்றம், பிரியாவுக்கு உண்மை தெரியக்கூடாது என்ற எச்சரிக்கை, இவை அனைத்தும் பிரியாவின் மனதில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தின. தான் கட்டி எழுப்பிய அன்பான குடும்ப கோட்டை பொய்யான பிம்பத்தின் மீதுதான் நின்று கொண்டிருக்கிறதோ என்ற பயம் அவளை ஆட்கொண்டது. பிரியா அப்படியே சோபாவில் சரிந்து தன் முகத்தை பொத்தி கொண்டு கண்ணீர் விட்டு உடைந்தாள். குளித்துவிட்டு வெளியே வந்த கார்த்திக் தன் அலைபேசி பிரியாவின் கையில் இருப்பதையும் அவள் உடைந்து அழுது கொண்டிருப்பதையும் கண்டு உறைந்து போய் நின்றான். பிரியாவின் சோகமும் அவளது கண்களில் தெரிந்த ஏமாற்றமும் இருவருக்கும் இடையே இருந்த நம்பிக்கையை ஒரே நொடியில் தகர்த்து எரிந்தன. கண்ணீரும் ஏமாற்றமும் பிரியாவின் மனதை நசுக்கினாலும் சோகத்தில் மூழ்கி தன் வாழ்க்கையை அழித்து கொள்ள அவள் விரும்பவில்லை. கார்த்திக்கின் பதற்றமான கேள்விகளுக்கும் சப்பை கட்டுகளுக்கும் பதிலளிக்காமல் தன் மனதிற்குள் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்தாள். தன் குடும்பத்தின் நிம்மதியை சூறையாடும் அந்த மர்மத்தின் முடிச்சை தானே அவிழ்க்க வேண்டும் என்ற துணிவு அவளுக்குள் பிறந்தது. அன்று காலை கார்த்திக் வழக்கம் போல கவலையோடு வீட்டை விட்டு புறப்பட்டான். அவனது ஒவ்வொரு பொய்யும் பிரியாவின் சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தியது. அவன் சென்றதும் பிரியா உடனடியாக செயல்பட தொடங்கினாள். கார்த்திக்கின் கணக்கிலிருந்து பணம் பரிமாற்றம் செய்யப்பட்ட அந்த வங்கியின் கணக்கு எண்ணையும் சந்தியாவின் பெயரையும் அவளது நினைவில் பதித்து வைத்திருந்தாள். கார்த்திக்கின் குடும்ப நண்பரும் அவர்களின் குடும்ப சொத்து விவகாரங்களை கவனிக்கும் வங்கி மேலாளருமான ஒருவரை தன் வீட்டிற்கு வரவழைத்தாள். சார், கார்த்திக் ரொம்ப மன அழுத்தத்துல இருக்காரு. தீ விபத்துல இறந்த கணேஷோட குடும்பத்துக்கு உதவி செய்யணும்னு நினைச்சு ஒரு பெரிய தொகையை அனுப்பி இருக்காரு. ஆனா அவங்களோட தற்போதைய முகவரி எங்களுக்கு சரியா தெரியல. அந்த பரிவர்த்தனை நடந்த வங்கியோட விவரங்களை வச்சு அவங்களோட தற்போதைய முகவரியை கொஞ்சம் கண்டுபிடிச்சு தர முடியுமா என்று சமயோசிதமாக கேட்டாள் பிரியா. குடும்பத்தின் மீதும் கார்த்திக்கின் மீதும் பிரியாவிற்கு இருக்கும் அக்கறையை அறிந்த அந்த வங்கி அதிகாரி சிறிது நேரத்தில் சந்தியாவின் தற்போதைய தற்காலிக முகவரியையும் தொலைபேசி எண்ணையும் கண்டறிந்து பிரியாவிடம் பகிர்ந்து கொண்டார். நகரத்தின் ஒதுக்குப்புறமான ஒரு சிறிய வாடகை வீட்டின் முகவரி அது. கையில் இருந்த அந்த முகவரி தாளை பார்த்து பிரியாவின் கைகள் லேசாக நடுங்கின. இந்த முகவரிக்கு சென்றால் தன் வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்க போகிறது என்ற பயம் ஒரு புறம் இருந்தாலும் உண்மையை நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் துணிச்சல் அவளுக்குள் மேலோங்கியது. கார்த்திக், நீங்க என்கிட்ட மறைக்க நினைக்கிற உண்மையை நான் என் கண்களாலேயே போய் பார்க்க போறேன் என்று மனதுக்குள் சபதம் எடுத்துக்கொண்டு தன் பயணத்திற்கு தயாரானாள் பிரியா. வங்கி அதிகாரி கொடுத்த முகவரியை கையில் ஏந்தியபடி பிரியா ஒரு வாடகை காரில் புறப்பட்டாள். மனதுக்குள் 1000 புயல்கள் சுழன்றடித்தன. அங்கே நான் எதை பார்க்க போகிறேன்? கார்த்திக்கின் மறைக்கப்பட்ட பிம்பத்தையா, அல்லது என் குடும்பத்தின் அஸ்திவாரத்தையே தகர்க்கும் ஒரு கொடூர உண்மையா என்ற அச்சம் அவளது தொண்டையை அடைத்தது. கார் நகரத்தின் பரபரப்பான பகுதியை தாண்டி சற்றே ஒதுக்குப்புறமான குறுகிய வீதிகள் கொண்ட ஒரு எளிய குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தது. சந்து முனையில் கார் நின்றதும் பிரியா இறங்கி நடந்தாள். அங்கே சுவர்களில் பூச்சு உரிந்த ஆடம்பரமற்ற ஒரு சிறிய வாடகை வீடு அவளுக்காக காத்திருந்தது. ஊட்டி
பூட்டியிருந்த கதவின் முன்னே நின்று நடுங்கும் விரல்களால் பிரியா கதவை தட்டினாள். சில நொடி காத்திருப்பிற்கு பின் கதவு மெதுவாக திறக்கப்பட்டது. அங்கே நின்றிருந்த உருவத்தை கண்டதும் பிரியாவின் கால்கள் அப்படியே தரை தட்டி நின்றன. சந்தியா வீல் சேரில் அமர்ந்திருந்தாள். அவளது இரு கால்களும் செயலிழந்த நிலையில் இருந்தன. முகத்தில் தீரா சோகமும் வறுமையின் வடுகளும் அப்பட்டமாக தெரிந்தன. அவளது மடியில் 2 வயது குழந்தை ஒன்று பசியோடு அவளை பார்த்தபடி அமர்ந்திருந்தது. பிரியாவை கண்டதும் சந்தியாவின் கண்களில் பேரதிர்ச்சியும் தவிப்பும் மிளிர்ந்தன. பிரியா பிரியா மேடம், நீங்களா? இங்கே எப்படி என்று வார்த்தைகள் வராமல் தடுமாறினாள். பிரியாவின் மனதில் இருந்த கோபமும் சந்தேகமும் அந்த ஒற்றை காட்சியிலேயே பனி போல் உருக தொடங்கின. கார்த்திக் தவறான வழியில் செல்கிறான், வேறு ஏதோ உறவில் இருக்கிறான் என்று எண்ணிய பிரியாவின் கணிப்புகள் அனைத்தும் அந்த நொடியில் சுக்குநூறாயின. சந்தியா, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இந்த நிலைமையில இருக்கீங்க? கார்த்திக் எதுக்காக உங்களுக்கு பணம் அனுப்பினாரு? பிரியா படபடப்புடன் வினாக்களை தொடுத்தாள். சந்தியா தன் கலங்கிய கண்களை துடைத்து கொண்டு தழுதழுத்த குரலில், மேடம், கார்த்திக் சார் உங்ககிட்ட இருந்து மறைச்ச அந்த உண்மையை இந்த நிலைமையிலாவது நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். மேடம், அவர் செஞ்சது துரோகம் இல்லை, தியாகம் என்றாள். அந்த சிறிய வீட்டின் மௌனத்தை உடைத்து கொண்டு சந்தியா பேச தொடங்கிய ஒவ்வொரு வார்த்தையும் பிரியா தயார் செய்து வைத்திருந்த அத்தனை சந்தேகங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க காத்திருந்தது. அந்த சிறிய வீட்டின் அமைதியில் சந்தியாவின் கண்கள் நினைவுகளின் சுழலில் மூழ்கி வலிய தொடங்கின. அவளது தழுதழுத்த குரல் தீ விபத்து நடந்த அந்த பயங்கரமான நள்ளிரவை பிரியாவின் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தியது. மேடம், அன்னைக்கு ராத்திரி ஆபீஸ்ல தீ பிடிச்சப்போ கணேசும் கார்த்திக் சாரும் தான் உள்ள இருந்தாங்க என்று பேச தொடங்கினாள் சந்தியா. திடீர்னு சர்க்கியூட் ஆகி தீ வேகமா பரவினப்போ பிரதான அறையில இருந்து முக்கியமான டாக்குமெண்ட்ஸை எடுக்க கார்த்திக் சார் உள்ள போனாராம். ஆனா நொடி பொழுதுல தீ சுத்தி வளைச்சி புகை மண்டலம் அதிகமாகி கார்த்திக் சார் மூச்சு திணறி மயங்கி விழுந்துட்டாரு. இதை பார்த்த என் புருஷன் கணேஷ் தன் உயிரை பத்தி கூட யோசிக்காம எரியிற தீக்குள்ள பாஞ்சி சாப்பட் போர்டு இடிஞ்சு விழ இருந்த நிலையில கார்த்திக் சாரை வெளியே இழுத்து தள்ளி காப்பாத்தினாரு. சந்தியா விம்மி அழுதபடியே தொடர்ந்தாள். கார்த்திக் சாரை வெளியே தள்ளின அடுத்த நொடி எரிகிற மரக்கூரை என் புருஷன் மேல விழுந்துடுச்சு. தீயணைப்பு படை வரதுக்குள்ள புகை உள்ள போய் அவர் உயிரே போயிடுச்சு மேடம். தன் உயிரை கொடுத்து கார்த்திக் சாரோட உயிரை காப்பாத்தினது என் புருஷன் தான். பிரியா வாயடைத்து போய் உறைந்து நின்றாள். கண்கள் தானாக குளமாயின. கார்த்திக் சார் மயக்கம் தெளிஞ்சு பார்த்தப்போ தன்னை காப்பாத்திட்டு கணேஷ் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சு நிலை குலைஞ்சு போயிட்டாரு. என் உயிரை காப்பாத்த போய் ஒரு குடும்பமே அனாதாயிடுச்சேன்னு குற்ற உணர்ச்சியில துடிச்சாரு. அன்னைக்கே என் கை 2யும் பிடிச்சு, இனிமே உங்க குடும்பமும் இந்த குழந்தையோட எதிர்காலமும் என் பொறுப்பு, என் கணக்குல இருந்து மாசம் உங்க மருத்துவ செலவுக்கும் குடும்பத்துக்கும் தேவையான பணத்தை அனுப்புவேன். ஆனா இந்த உண்மை பிரியாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கினாரு. ஏன் சந்தியா, ஏன் என்கிட்ட மறைக்கணும்னு சொன்னாரு? பிரியா விக்கித்து போய் கேட்டாள். கார்த்திக் சார் சொன்னாரு மேடம், பிரியா ரொம்ப இலகுன மனசுக்காரி. தன்னோட கணவனை காப்பாத்தத்தான் ஒருத்தர் உயிரையே கொடுத்தாருன்னு தெரிஞ்சா அந்த குற்ற உணர்ச்சியையும் வேதனையையும் அவளால தாங்கிக்கவே முடியாது. தன் வாழ்நாள் முழுக்க அவ அந்த சுமையை சுமப்பான்னு சொன்னாரு. உங்களை வேதனைப்படுத்த கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் தன் மேல நீங்க சந்தேகப்பட்டாலும் பரவாயில்லைன்னு இந்த உண்மையை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டாரு மேடம். உண்மையின் வெளிச்சம் பிரியாவின் இதயத்தை தாக்கியது. தன் கணவன் துரோகி அல்ல, தன் மீதான அளவற்ற அன்பினாலும் தியாக உணர்வினாலும் இந்த நிலைகளை எல்லாம் தாங்கிக் கொண்ட ஒரு உன்னதமான மனிதன் என்பதை உணர்ந்த நொடியில் பிரியா தன் முகத்தை பொத்தி கொண்டு கதறி அழுதாள். சந்தியாவின் ஒவ்வொரு வார்த்தையும் பிரியாவின் இதயத்தில் ஊசியாக குத்தியது. தன் கணவனை தவறாக எண்ணிவிட்டோமே என்ற குற்ற உணர்ச்சி அவளை உள்ளுக்குள் நசுக்கியது. சந்தியா பிரியாவின் கரங்களை பற்றி கொண்டு தொடர்ந்தாள். மேடம், என் புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் என் கால்களும் செயலிழந்து இந்த உலகத்துல நானும் என் குழந்தையும் அனாதையா நின்னப்போ எங்களுக்கு ஒரு அண்ணனா வந்து நின்னவர் கார்த்திக் சார் தான். நீ எனக்கு வேலை செஞ்ச மேலாளரோட மனைவி இல்லமா, என் சொந்த தங்கைன்னு சொல்லி எங்களை ஏத்துக்கிட்டாரு. கார்த்திக் தன் மேலாளரின் குடும்பத்தை வெறும் பணத்தால் மட்டும் ஆதரிக்கவில்லை, ஒரு மூத்த அண்ணனாக நின்று அவர்களின் ஒவ்வொரு தேவையையும் கவனித்து கொண்டான் என்பதை சந்தியா விளக்கினாள். மாசம் எங்களுக்கு தேவையான மருத்துவ உதவி, வாடகை,
குழந்தையோட பராமரிப்புன்னு எல்லாத்தையும் அவரே பார்த்துக்கிறாரு. நான் எவ்வளவோ தடுத்தும் இது என் தார்மீக பொறுப்பு சந்தியா. கணேஷ் செஞ்ச தியாகத்துக்கு முன்னாடி நான் செய்யறது எதுவுமே ஈடாகாதுன்னு சொல்லிடுவாரு. நள்ளிரவுல ஃபோன் பண்ணி பேசினது கூட என் குழந்தைக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாம போனப்போ மருத்துவமனை செலவுக்கு பணம் ஏற்பாடு செய்யத்தான் மேடம். தான் சந்தேகப்பட்ட ஒவ்வொரு கணமும் கார்த்திக் எவ்வளவு பெரிய சுமையை சுமந்திருக்கிறான் என்பதை நினைத்து பார்த்தாள் பிரியா. இரவுகளில் அவன் தனியாக பால்கனியில் நின்று தவித்ததும், தன் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் கோபப்பட்டு முகத்தை திருப்பியதும் துரோகத்தால் அல்ல, தன் மனைவி குற்ற உணர்ச்சியால் துடிக்க கூடாது என்ற அளப்பரிய அன்பினால் மட்டுமே. உங்ககிட்ட இருந்து உண்மையை மறைச்சதுக்காக கார்த்திக் சார் தினமும் மனசுக்குள்ள செத்து செத்து பிழைச்சாரு மேடம். பிரியா கிட்ட பொய்யா இருக்கிறது என் நெஞ்சை அடைக்குது. ஆனா இந்த உண்மையை சொல்லி அவ சந்தோஷத்தை கெடுக்க விரும்பலன்னு என்கிட்ட சொல்லி அழுதிருக்காரு என்று சந்தியா கூறிய போது பிரியாவால் தன் கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. தன் கணவனின் தூய்மையான அன்பையும் அவனது உயர்ந்த குணத்தையும் அறியாமல் அவனை ஒரு துரோகியாக கருதி சந்தேகப்பட்ட தன் அறியாமையை நினைத்து பிரியா சுக்குநூறாக உடைந்தாள். கார்த்திக்கின் இந்த தியாகத்திற்கும் பாசத்திற்கும் தான் செய்த அநீதியை நினைத்து அந்த சிறிய வீட்டின் அமைதியில் அவள் கதறி அழுதாள். சந்தியாவின் வீட்டிலிருந்து திரும்பிய பிரியாவிற்கு உலகம் முற்றிலும் மாறியது போல் இருந்தது. தான் சுமந்து சென்ற சந்தேகத்தின் கரிய பாரம் மறைந்து கணவனின் மாண்பையும் தியாகத்தையும் எண்ணி பெருமிதமும் அதே நேரத்தில் அவனை தவறாக எண்ணியதற்காக ஆறாத குற்ற உணர்ச்சியும் அவளை உலுக்கியது. மாலை மங்கும் வேளையில் வீட்டிற்குள் நுழைந்த பிரியாவை கண்டு மீனாட்சி அம்மாள் பதற்றத்துடன் அங்கே வந்தார். பிரியாவின் கலங்கிய கண்களும் அமைதியும் ஏதோ பெரிய மாற்றம் நிகழ்ந்திருப்பதை உணர்த்தின. சிறிது நேரத்தில் கார்த்திக் சோர்வுடன் வீட்டிற்குள் நுழைந்தான். வழக்கம் போல தன் மனைவியின் முகத்தை பார்க்க தயங்கி அமைதியாக தன் அறைக்கு செல்ல முயன்றான். ஆனால் பிரியா அவனது வழியை மறித்து நின்றாள். கார்த்திக், பிரியாவின் குரல் நடுங்கியது. கார்த்திக் நிமிர்ந்து அவளை பார்த்தான். பிரியா, நான் ரொம்ப களைப்பா இருக்கேன், தயவு செஞ்சு மறுபடியும் எதையும் கேட்டு என் மனசை காயப்படுத்தாத என்று சோகத்துடன் கூறினான். பிரியா ஏதும் பேசாமல் முன்னோக்கி வந்து கார்த்திக்கின் கரங்களை இறுக பற்றினாள். அவளது கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிய தொடங்கியது. என்னை மன்னிச்சிடுங்க கார்த்திக், உங்களை போய் நான் சந்தேகப்பட்டுட்டேனே. என் மேல வச்சிருக்கிற அளவற்ற அன்பால தான் இந்த சுமையை எல்லாம் தனியா சுமந்திருக்கீங்கன்னு தெரியாம உங்களை வார்த்தைகளால காயப்படுத்திட்டேனே என்று கூறி அவனது மார்பில் சாய்ந்து கதறினாள். கார்த்திக் அதிர்ச்சியில் உறைந்து போனான். பிரியா, நீ என்ன சொல்ற? நான் இன்னைக்கு சந்தியாவோட வீட்டுக்கு போயிருந்தேன் கார்த்திக். எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. கணேஷ் அண்ணனோட தியாகம், உங்களோட உயிர் காப்பாற்றப்பட்ட விதம், சந்தியாவையும் குழந்தையையும் நீங்க தங்கையா ஏத்துக்கிட்டது எல்லாமே கார்த்திக்கின் கண்களில் இருந்தும் கட்டுப்பாட்டை மீறி கண்ணீர் வழிந்தது. தான் இத்தனை நாட்களாக நெஞ்சில் பூட்டி வைத்திருந்த ரகசியமும் பாரமும் ஒரே நொடியில் உடைந்தன. பிரியாவை இறுக அணைத்து கொண்டான். உன்னை வேதனைப்படுத்த கூடாதுன்னு தான் பிரியா இதை மறைச்சேன். என் உயிரை காப்பாற்றத்தான் ஒருத்தர் உயிரையே கொடுத்தாருங்கிற உண்மை உனக்கு தெரிஞ்சா நீ வாழ்நாள் முழுசா அந்த குற்ற உணர்ச்சியில துடிப்பாயேன்னு பயந்தேன் என்று கார்த்திக் தழுதழுத்த குரலில் விளக்கினான். ஆனா கணேஷோட தியாகத்துக்கு நாம செய்யற ஒரே கைமாறு அவர் குடும்பத்தை கண்ணின் மணி போல பார்த்துக்கிறது தான் பிரியா. நம்ம நிறுவனத்தோட இன்சூரன்ஸ் பணமும் புது ப்ராஜெக்ட் முதலீடும் கிடைச்சிடுச்சு. இனி நம்ம தொழிலும் நிமிரும். கணேஷோட குடும்பத்துக்கும் நல்ல எதிர்காலம் அமையும் என்றான் கார்த்திக் நம்பிக்கையுடன். இருவரின் மனதில் இருந்த மௌனமும் சந்தேகமும் விலகி உண்மையான அன்பின் வெளிச்சம் அந்த அறையை நிரப்பியது. கணவனின் உயர்ந்த உள்ளத்தை புரிந்து கொண்ட பிரியா இனி வரும் எந்த சவாலையும் அவனுடன் இணைந்து எதிர்கொள்ள தயார் என்ற உறுதியை அடைந்தாள். சூரியனின் பொன்னிற கதிர்கள் வரவேற்பறையில் வீசிய போது அந்த வீட்டில் நிலவிய அமைதியும் தெளிவும் ஒரு புதிய விடியலின் வரவை உணர்த்தின. மனதை கவ்வி இருந்த சந்தேக மேகங்கள் முற்றிலும் விலகி பிரியா கார்த்திக்கின் உறவில் முன்னைவிட அதிக புரிதலும் ஆழமான அன்பும் மலர்ந்திருந்தன. காலை உணவை முடித்துவிட்டு கார்த்திக்கும் பிரியாவும் மீனாட்சி அம்மாளின் முன்னே அமர்ந்தனர். பிரியா நடந்த உண்மைகள் அனைத்தையும் அத்தையிடம் கூறினாள். கணேஷின் தியாகத்தை கேட்ட மீனாட்சி அம்மாளின் கண்கள் கலங்கின. அதே நேரம் தன் மகனின் உயர்ந்த பண்பையும் அதை உணர்ந்து அவனுக்கு துணையாக நிற்கும் மருமகளையும் பார்த்து அவரது மனம் நெகிழ்ந்தது. கார்த்திக், கணேஷ் செஞ்ச இந்த உதவிக்கு நாம எந்த கைமாறும் பண்ண முடியாதுப்பா.
ஆனா அவரோட குடும்பத்தை நம்ம குடும்பத்துல ஒருத்தரா பார்த்துக்கிறது தான் நாம அவருக்கு செய்யற உண்மையான அஞ்சலி என்று மீனாட்சி அம்மாள் கண்களை துடைத்தபடி கூறினாள். அன்றைய தினமே கார்த்திக், பிரியா மற்றும் மீனாட்சி அம்மாள் மூவரும் இணைந்து சந்தியாவின் வீட்டிற்கு சென்றனர். தங்களை தேடி ஒட்டுமொத்த குடும்பமும் வந்திருப்பதை பார்த்த சந்தியாவிற்கு பெருத்த ஆச்சரியம். மீனாட்சி அம்மாள் முன்னே சென்று சந்தியாவின் கைகளை பற்றி கொண்டு, அம்மா சந்தியா, இனிமே நீ தனி ஆள் இல்லை. கார்த்திக்கு நீ தங்கச்சினா எனக்கு நீ இன்னொரு பொண்ணு. இந்த வீட்டில் நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்றார் பாசத்துடன். பிரியா சந்தியாவின் அருகில் அமர்ந்து, சந்தியா, கார்த்திக்கோட ஆபீஸ் ப்ராஜெக்ட் எல்லாம் மறுபடியும் நல்லபடியா தொடங்கியாச்சு. இன்சூரன்ஸ் பணமும் கைக்கு வந்துடுச்சு. இனி உன்னோட மருத்துவ செலவு, பாப்பாவோட படிப்பு, உங்க எதிர்காலம் எல்லாமே நம்ம குடும்பத்தோட பொறுப்பு. அது மட்டும் இல்லாம உனக்கு ஏத்தா போல ஒரு நல்ல வேலையையும் கார்த்திக் அவரோட புது ஆபீஸ்லயே ஏற்பாடு பண்றாரு என்று அன்போடு கூறினாள். சந்தியாவின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் பெருகியது. கணவனை இழந்து கால்களும் செயலிழந்து தவித்த தனக்கு ஒரு குடும்பமே ஆதரவாக நின்று வாழ்க்கையை கொடுத்ததை எண்ணி அவள் வார்த்தைகளின்றி நெகிழ்ந்தாள். சில மாதங்களிலேயே கார்த்திக்கின் ரியல் எஸ்டேட் நிறுவனம் மீண்டும் பழைய கம்பீரத்தோடு மீட்டெழுந்தது. பிரியாவின் இடைவிடாத ஆதரவும் குடும்பத்தின் கூட்டு பிரார்த்தனையும் கார்த்திக்கிற்கு பெரும் பலமாக அமைந்தன. மாலையில் வீட்டின் பால்கனியில் பிரியாவும் கார்த்திக்கும் தேநீர் பருகியபடி நின்றிருந்தனர். கீழே பூங்காவில் கவினும் சந்தியாவின் குழந்தையும் சேர்ந்து விளையாடி கொண்டிருக்க மீனாட்சி அம்மாள் புன்னகையுடன் அவர்களை பார்த்து கொண்டிருந்தார். பிரியா, என் மேல நீ வச்சிருந்த நம்பிக்கையும் உன் அன்பும் தான் என்னை மறுபடியும் வாழ வச்சிருக்கு என்று கார்த்திக் பிரியாவின் கைகளை பற்றினான். பிரியா அவனது தோளில் தன் தலையை சாய்த்து, மௌனத்துக்கு மறுபக்கம் எப்போதும் பெரிய உண்மை இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டேன் கார்த்திக். இந்த அன்பு என்றைக்கும் மாறாது என்றால் நெகிழ்ச்சியுடன். வானில் நிலவு முழுமையாக ஒளிவீச சந்தேக இருள் நீங்கி நம்பிக்கையும் நிம்மதியும் நிறைந்த சுப யோகத்துடன் அந்த அழகிய குடும்பத்தின் பயணம் இனிதே தொடர்ந்தது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.